டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ், சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரபல நடிகையும் நடன கலைஞருமான திவ்யா உன்னி தலைமையில் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கின்னஸ் சாதனைக்காக 12,600 நடன கலைஞர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டனர். கேரள அமைச்சர் சஜி செரியன், திருக்காக்கரா தொகுதி காங்கிரஸ் MLA உமா தாமஸ் மற்றும் பல விஐபிக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் விஐபிகளுக்காக சுமார் 15 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மேடையில் அமர்ந்திருந்தனர். அப்போது மேடையேறிய காங்கிரஸ் MLA உமாதாஸ் தனது ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்துக் கொண்டே இருக்கையில் அமர்ந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த பாதுகாவலர் ஒருவர் உமாதாஸிடம் நீங்கள் வேறு இருக்கையில் அமர்ந்து கொண்டதாக கூறியிருக்கிறார். இதையடுத்து உமாதாஸும் அங்கிருந்து வேறு இருக்கையில் அமர முயற்சித்துள்ளார். அப்போது அந்த மேடையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த உமாதாஸ் எதிர்பாராத விதமாக சுமார் 15 அடி உயரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த உடனிருந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கி பார்த்தபோது உமாதாஸின் தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. நொடியும் தாமதிக்காமல் அவரை கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இது குறித்து தனியார் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில், மேடையில் இருந்து கீழே விழுந்த MLA உமா தாமஸுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவரது மூளை மற்றும் நுரையீரலில் இரத்த உறைவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதால் சில நாட்களுக்கு பிறகு வெண்டிலேட்டர் சிகிச்சை நீக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விஐபிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்படவில்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். And dancers, എല്ലാവരും photos arrange ചെയ്ത് first row அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.